ஷேய் நந்தி பேசுகிறா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோங்கப்பா. மொழிக்கு எழுத்துட்டான், இந்தி மொழிக்கு எழுத்துட்டான். நோட்டீஸ் விட்ருங்கப்பா. எங்கெங்கே நோட்டீஸ் விடணுமோ நீங்கள் நோட்டீஸ் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்தந்த மொழி பேசுகிற இடத்துல நுப்பாட்டிக்கும். புரியுதா? இது நீதிமன்றம் தான் எடுக்கணும். பிறகு வழக்கு வருது வழக்கு ஓடுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதியப்பா. சீக்கிரமாக நோட்டீஸை போட்டு தள்ளி விடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவன் இடத்த திரிப்பான், 2ஆம் நம்பரை திரிப்பான். புரியுதா? அனைத்தும் திரிச்சு உட்கார்ந்த இடத்துல அந்த பேப்பரை சம்பாத்தியம் பண்ணி காலை 2 அவன் பொண்டாட்டி காலும் இவனுடைய காலை 2 காலையும் நடு சென்ட்ரலை தூக்கி வச்சு எல்லாத்துட்டையும் காட்டுவான். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கப்பா, உலக நாடே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மூளை திரிப்பான். அப்படியே வேலைக்கு போடுறத எப்படி அந்த காகித பேப்பர் கம்மியாக வாங்குறவனை இந்த ஹிந்தி பேசுகிறவன், இங்கிலீஷ் பேசுகிறவன், உருது பேசுகிறவனை உள்ளே தூக்கி போட்டு வேலை வாங்குவான். புரியுதா? தமிழ்நாட்டுக்கார பேருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் பிரச்சனை வந்திருக்கு. வெளி மாநிலத்தில் உள்ள பிரச்சனை உள்ளே வந்திருக்கு. அப்போ இருக்கக்கூடாது. இப்போ சரியா? அதுக்கு தான் நோட்டீஸ் போட சொல்லுவார். மொழி எல்லா மொழிக்கும் நோட்டீஸை போடுங்க. நோட்டீஸை போட்டாச்சுன்னா அந்தந்த நாட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவான். அது அந்தந்த நாட்டுக்குள்ளே பாடரை போட்டு அடைச்சிடுவார். உள்ளே விவசாயம் கிடக்கும், விவசாயம் பண்ணி மண்ணை சுரண்டி சாப்பிடுவான். ஒரு நாட்டுக்கு சாப்பாடு உணவு இல்லைன்னா அந்த நேரம் ஐயா நீதி அரசர் எப்படி லைனை மாற்றணும், எப்படி கொடுக்கணுங்கிறத ஐயா கடவுள் கணக்கு கொடுப்பார். அதுபடியே நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து நடத்திக்கணும். காயின்ஸு தான் விடுவார். காயின்ஸ் தான் இருக்கும். இப்போ பேப்பர் அடித்தவன பூரா எல்லாம் பிடுங்கி எல்லாம் விட்டு அவனும் உள்ளே போயிடுவான். அளவுக்கு மாரி ஆசையாக இருந்தாலும் உள்ளே போயிடுவான். உழைக்காமல் வீடு கட்டி நான் 10 மாடி கட்டியிருக்கேன், 20 மாடி கட்டியிருக்கேன் அப்படின்னா நான் உள்ளே போயிடுவான். அதையும் பார்த்துக்கோ. போட்டாச்சுரா. மொழி பேசுகிறவனை அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த நாட்டுக்குள்ளே தள்ளிடு. புரியுதா? வட மாநிலம், தென் மாநிலம் எல்லாம் தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்கார பேர் உள்ளே கிடக்கான். ஓடி போய்டா. உன் இடத்துக்கு வந்து செட்டில் ஆகி உழைச்சி சாப்பிடு. சரியா? போய் அங்கே கிடக்கு நம்ம பரிசல்லி வீடை கட்டலாம், பொண்டாட்டிக்கு 2 கால் இருக்க 4 கால் பொண்டாட்டிக்கு வச்சிடலாம் அப்படின்னு அலையாத. புரியுதா? பொண்டாட்டிக்கு எப்படி தெரியுமா? நல்லா கேட்டுக்கோப்பா கோட்டார். அவன் பொண்டாட்டி 2 காலாக நடந்து போகிறான். 4 கால் இன்னும் 2 காலாக இந்த பக்கம் தூக்கி வச்சு இருக்குத எல்லாம் அந்த காகித பேப்பரை நடு சென்டரை சொருகி கொண்டு போகணுங்க. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் உலக நாடே சேட்டை பண்ணி உட்காந்துருக்கான். போட்டாச்சுப்பா கணக்கு. 3/4 சத்தியம் எல்லா ஸ்டேட்டுக்கும் நோட்டீஸ் விட்றப்பா. போட்டும் பாப்பா. மொழி பேசுகிறதுக்கும் நோட்டீஸ் விட்ரு. அந்த மொழியை இப்போ பிடிப்பார். அந்த மொழியை பிடிச்சா தான் காகித பேப்பரை முடிக்க முடியும். 3/4 சத்தியம்.